4000 7086 இங்கிலீஷ் மீடியம்ல படிக்கிற சில்ட்ரனுக்கு அடல்ட் லைஃப்ல கூட நம்பர்ஸ் அழகா தமிழ்ல சொல்ல வர மாட்டேங்குது. ஸ்கூல்ல படிக்கிற இல்ல சார், அவரும் ஒரு காலத்துல சைல்டா இருந்திருப்பாரு. அவர் கல்வியாளர். தவறாக படிக்கிறார் ஸ்டாலின், உதயநிதி ஸ்டாலின் தத்தி தத்தி பேசுகிறார். எத்தனை முறை 8 வீடியோகள் நான் சொன்னது இல்ல. நீங்க பேசுறீங்க. தத்தி தத்தி பேசுறாங்கன்னு சொன்னது இல்ல. மாங்கா மாங்கா சொல்றாருன்னு பேசியிருக்கேனே தவிர அப்ப அவங்க மொழிநடை கிண்டல் பண்றது மொழி ஒரே. இவங்க நியூ கமர்ஸ், இவங்க கிரீன் ஆன், இவங்களுக்கு தெரியாதுன்னு நமக்கு தெரியும். அதனால we give them that space. நியூ கமர்ஸ்ன்றது எதுல? தமிழ் வேறு கிறிஸ்தவ வேறு, அதெல்லாம் உங்களுக்கு புரியாது அப்படின்னு சொல்றது இல்ல. அவரே சொதப்பிட்டாரு. நீங்க ஏன் சார் மேல் மேலும் தோண்டி எடுக்கிறீங்க? இடித்து உரைக்கிறோம் நீங்க சொல்றீங்க. இடி நீங்க உரைச்சிட்டீங்களே பயங்கரமா. ஏன் ஸ்டைல் இதுதான், அவருக்கோசம் நான் மாத்திக்க முடியாது. கேலி பண்றீங்களா? எஸ், லாங்குவேஜ் இஸ் அ பேரியர் தான் எனக்கு. அதை நான் மறுக்கல. அன்னைக்கு கொஞ்சம் ஆவசப்பட்டது உண்மைதான். டாக்டர், சட்டமன்றத்தில் நம்ம நிதியமைச்சர் மரிய வில்சன் பேசியதை பார்த்துருப்பீங்க. அன்பின் மொழி, அமைதியின் மொழி, இரக்கத்தின் மொழி அப்படின்லாம் அவர் பேசினார். அவர்கிட்ட கேட்கப்பட்ட ஒரு கேள்வி, ஒரு திமுக எம்எல்ஏ கேட்குறாரு. அதான் நீங்கள் ஆங்கிலத்தில் புலமை வாய்ந்தவராக இருக்கீங்க, நான் ஒரு தமிழ் ஆர்வலர் அப்படின்ற அடிப்படையில் என்னுடைய விருப்பம் நீங்கள் தமிழை கொஞ்சம் சரியாக பேசுங்க அப்படின்னு சொல்கிறாரு. இது அவர் அவர் சொன்ன பதிலை நீங்கள் பார்த்துருப்பீங்க. நீங்கள் கிண்டல் பண்ணுறீங்களா அப்படின்னு மைக்கெல்லாம் தட்டி விட்டார். எப்படி பார்க்குறீங்க? உண்மையிலே நம்ம கவனிக்க வேண்டிய கான்டெக்ஸ்ட் ஒன்று இருக்குது சார். இதெல்லாம் நடக்கிறதுக்கு முன்னாடி என்ன நடக்குது, என்ன சூழ்நிலையில் இது நடக்குதுன்னு தெரியாமல் வெறுமனே ஒரு வார்த்தையை மட்டும் பிடிச்சி தொங்குறது பொதுவாக எல்லாரும் அப்படி தான் பண்ணுவாங்க. ஆனால் நாம் அப்படி பண்ண முடியாது. இதுக்கு பின்னே இருக்க பின்புலம் என்னன்னு நம்ம பார்க்கணும். தொடர்ந்து தாவேகா திமுக தற்குறி சொல்லியிருக்காங்க. உனக்கு ஒன்றுமே தெரியாது, நீங்களாம் ஆட்சி பண்ண வந்துட்டீங்களா, நீங்கள் ஓட்டே வாங்க மாட்டீங்க, ஓட்டு வாங்கின பிறகு நீங்கள் 4 நாள் தாங்க மாட்டீங்க, 4 நாள் தாங்கின பிறகு நீங்கள் எப்படி நிதி அறிக்கை சமர்ப்பிக்கிறீங்கன்னு பார்ப்போம், சமர்ப்பிச்சிட்ட பிறகு தமிழை ஒழுங்காக பேசலை அப்படின்னு தொடர்ந்து அவங்க ஏதாவது ஒரு குறை சில பேர் சொல்லுவாங்கல்ல, குற்றம் கண்டுபிடித்தே பேர் வாங்கும் புலவர்கள் இருக்கிறார்கள்னு சொல்லுவாங்கல்ல, அது மாதிரி குற்றம் கண்டுபிடித்தே பேர் வாங்கிட்டு இருக்காங்கன்றது தொடர்ந்து தட் இஸ் அ பேட்டர்ன். அது ஒரு தடவை 2 தடவை கண்டுபிடிக்கலாம். பட் எப்படி கண்டுபிடிக்கணும்? இப்போ எதிராளி இருக்கிறாங்க, நியூவாக வந்திருக்காங்க, எல்லாருக்கும் தெரியும், உலகத்துக்கே தெரியும் அவங்க புதுசாக வந்திருக்காங்க, அவங்களுக்கு பெருசாக பரிச்சயம் இல்லை, இதில் பெரிய முன் அனுபவம் இல்லைன்னு எல்லாருக்கும் தெரியும். அப்போ அவங்கள கொஞ்சம் என்கரேஜ் பண்ணுற மாதிரி, அவங்கள கொஞ்சம் பாசிட்டிவாக டீல் பண்ணாமல் எப்போ பார்த்தாலும் அவங்கள கான்டிசென்டிங்காக ஒரு ஆண்ட பரம்பரைக்கு இருக்கிற மனப்பான்மையில், ஆண்ட பரம்பரையில் ஒரு தெருவில் ஒருத்தவங்க பரம்பரையாக பணக்காரங்க ஜமீன் பரம்பரைன்னு வச்சுக்கோங்களேன், ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷன் கிராஜுவேட் வரும்போது நீ எல்லாம் படிக்க ஆரம்பிச்சிட்ட அப்படின்ற மாதிரி ஒரு ஆட்டிடியூட்ல பேசுவாங்கல்ல, அந்த மாதிரி ஒரு ஆட்டிடியூடு மொத்த சட்டமன்றத்திலும் இருக்கு. நீங்க தலைகீழா பேசுறீங்க. உண்மையிலே அப்படிதான் இருக்கு. ஆண்ட பரம்பரை மனநிலையோட பேசுறவங்க தித்திக்கும் தமிழ்ல அழகா சொற்றோட ஆரம்பிச்சு எதுகை மோனையோட பேசும்போது அந்த தமிழ்ல நீங்க மயங்கி அவங்க தமிழை வெப்பனைஸ் பண்றாங்க. தமிழ் பேசுறாங்கன்னு நீங்க நினைக்கிறீங்களா? தமிழை ஒரு ஆயுதமா பயன்படுத்தி பத்தியா எனக்கு தமிழ் தெரியும், உனக்கு தமிழ் தெரியாதுன்னு சொல்றது கூட ஒரு தமிழ் சுப்ரமேசி தான். இப்போ நீங்கள் அந்த ஸ்போர்ட்ஸ் அண்ட் ஜார்ஜில் இருக்கிற அந்த சட்டமன்றத்தில் பல மொழிகள் பேசியிருக்காங்க. தமிழ்நாடு முழுக்க, தமிழ்நாடுன்னு பேர் வர்றதுக்கு முன்னாடி பல மொழிகளை பற்றி பிரச்சனை இல்லை. நீங்க என்ன சொல்ல வரீங்கன்னா தப்பா பேசுறதுதான் பிரச்சனை. முதல்ல நிறைய தமிழ் பேசலாம், ஆங்கிலத்துல பேசலாம், தெலுங்கு பேசியிருக்காங்க, ஹிந்தி மராட்டில பேசியிருக்காங்க, போர்ச்சுகீஸ்ல பேசியிருக்காங்க, டானிஷ்ல பேசியிருக்காங்க, அதை யாரும் கேள்வி எல்லாத்தையும் பேசலாம்ல. அதை யாரும் கேள்வி ஒருத்தருக்கு மொழி வரலன்னு வச்சுக்கோங்க, அது வேற வேற காரணங்கள்னால இருக்கலாம். அந்த மொழி அவருக்கு பரிச்சயமே இல்லை, அவங்க மீடியம் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன் என்னல படிச்சாங்க, அவங்க ஆங்கில வழி கல்வியில படிச்சாங்க, அவங்க விளக்கலாமே, அப்படி படிச்சிருக்கலாம். ஸோ அதனால சரளமா தமிழ் வராம இருக்கலாம். இன்னைக்கு இருக்கிற ஜென்சி நிறைய பேருக்கு தமிழே வரதில்லை. அவங்க பேசுறது நீங்க பாத்தீங்கன்னா டைப் அடிச்சா கூட இங்கிலீஷ்ல டைப் படிக்கிறாங்க, ஆனா தமிழ் தான் டைப் படிக்கிறாங்க, ஆனா இங்கிலீஷ் ஸ்கிரிப்ட்ல டைப் பண்றாங்க. அவங்க பேசுற லாங்குவேஜ்ல நிறைய இங்கிலீஷ் வேர்ட்ஸ் இருக்கு. அப்ப நம்ம இப்ப என்ன சொல்லலாம் பாருங்க, இவங்க செந்தமிழ்ல பேசல, தூய தமிழ்ல பேசல, தனி தமிழ் பேசல. சொல்றீங்கன்னா செந்தமிழ்ல பேசல, தமிழ்ல பேசலன்றது பிரச்சனையா இருக்குன்னு சொல்றீங்க. தமிழை தவறாக பேசுறது பிரச்சனை. தமிழ் தவறாக எப்ப பேசுவாங்க? அது பேசி பழக்கம் இல்லைன்னா பேசுவாங்க. அப்ப எனக்கு பேசி பழக்கம் இல்லைங்க, ஒருத்தவங்க பேசி பழக்கம் இல்லை தடுமாறுறாங்கன்னா நான் என்ன பண்ணணும்? சரி, அவர் கஷ்டப்படுறாரு, சரி சீக்கிரம் முடியணும் அப்படின்னு வெயிட் பண்ணணும். உண்மையில அவர் மேலே அன்பு இருந்தால் அவரை தனியாக சந்திச்சு, தம்பி சூப்பராக பேசுறீங்க, இருந்தாலும் தமிழ் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கு போல இருக்கு, பரவாயில்ல நீங்கள் இங்கிலீஷ்ல பேசுறீங்க, அது ஒன்றும் பெரிய மேட்டர் இல்லை அப்படின்னு என்கரேஜிங்காக சொல்லலாம். எப்போ பர்சனலாக நம்ம கிரிட்டிசிசம் எல்லாம் பர்சனலாக தான் சொல்லணும், பாராட்டு தான் பப்ளிக்காக சொல்லணும். கரெக்டாக ஏன் சின்ன நான் தமிழ்ல இது என்ன ஃப்ரெண்ட்ஷிப்பா? அது
ரிலேஷன்ஷிப்பா சட்டமன்றங்க கரெக்ட், சட்டமன்றம் தான். எல்லாத்தையும் பட் ஓப்பனா தான் நீங்க பேச இன்னொரு முடியும். விஷயம் யோசிச்சுக்கோங்க, சட்டமன்றம் வந்து அவங்க காசுல நடத்தல, இவங்க ஆளுங்கட்சி அவங்க எதிர்கட்சி. மக்களோட வரி பணத்துல. அதுல அவ்வளோ ரிசோர்ஸ், அவ்வளோ டைம், அவ்வளோ எனர்ஜி, அவ்வளோ எலக்ட்ரிசிட்டி எல்லாம் போட்டு ஒரு ஆமா. நாள் நடத்துறதுக்கு இவ்வளோ செலவாகுது. ஆமா. முக்கால்வாசி வெட்டியா தான் பேசிட்டு இருக்காங்க. உன் கால வாரேன், நீ என் கால வார, மாத்தி மாத்தி வாரிக்கிட்டே இருக்கிறதுக்கு தான் எங்க காசுலாம் நீங்க வேஸ்ட் பண்றீங்களான்ற கேள்வி வருதுல. பேசினா கொஞ்ச நேரம் பேசினாலும் உருப்படியா பேசுங்க, டு த பாயிண்ட் பேசுங்க, சும்மா மொக்க போட்டுன்னு இருக்காதீங்கன்றது தான் பப்ளிக்கோட கன்சிடரேஷனா இருக்கு. அது தவிர இப்போ நிறைய இப்போ நாங்க சில்ட்ரன் வித் டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் டிசபிலிட்டிஸ் பார்க்குறோம். டிஸ்லெக்ஸியான்னு ஒரு டிசபிலிட்டி இருக்கு சார். பார்த்து அந்த குழந்தையால படிக்க முடியாது. படிக்கும்போது தப்பு தப்பா படிக்கும். அது ஒரு டிசபிலிட்டி தான். ஒரு கிளாஸ் ரூம்ல ஒரு குழந்தை தப்பா படிக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், எல்லா குழந்தைங்களும் கேலி பண்ணுவாங்க. அப்போ அந்த டீச்சர் என்ன சொல்லணும், கேலி எல்லாம் பண்ணாதீங்க, அவன் படிக்கட்டும், அவன் முடிக்கட்டும் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. அப்போ உங்களுக்கு தெரியாது யாருக்கு என்ன, அதனால உடனே டாக்டர் மரியா வில்சன் அப்போ டிஸ்லெக்ஸியான்னு சொல்லாதீங்க. ஒரு உதாரணத்துக்காக சொல்றேன். அப்போ இல்ல, ஒருத்தங்க அப்படி இருக்க கூடாதுல ஒருத்தர்ன்ற இல்ல அந்த இருக்கலாம், பொசிஷனுக்கு வரக்கூடாதுல்ல. இருக்கலாம். நீங்க ஏபிலிசம் பேசுறீங்க. எல்லாம் கண்ணு காது மூக்கெல்லாம் நல்லா இருக்கிறவங்க தான் நீங்க அப்படி ஆளுமை மிக்க சொல்லாதீங்க. தலைவர் யாருன்னு நீங்க பலமுறை பேசிருக்கீங்க. ஆளுமை மிக்க தலைவர் யார்? நீங்க பேசிருக்கீங்க. யாரு? தலைமை பண்புன்னு ஒண்ணு இருக்கு. தலைமை பண்புன்னு இருக்கு. அதுல என்ன ஆளுமை இருக்கு? மிக்கவர் தான் தலைவரா வர ஆமா. முடியும் அப்படின்னு சொல்லிருக்கீங்க. கரெக்ட். அப்ப குறைகளை சுட்டி காட்டும் போது இல்ல குறைகளோட தான் ஒருத்தர் இருப்பாரு, நீங்க எப்படி சுட்டி இல்ல காட்டுறீங்கன்னு இல்ல, கேக்குற மாதிரி இருக்கு. குறைகளை எப்படி சுட்டி காட்டுறதுன்னு ஒரு விவஸ்தை இருக்கு. எப்படி எங்க சுட்டி சுட்டி காட்டுனாங்க? காட்டுறதுன்னு ஒரு விவஸ்தை இருக்கு. எப்படி சுட்டி தாழ்மையாக கேட்டுக்கொள்ளுகிறேன் சொல்றதுல என்ன இருக்கு? தாழ்மைன்னு சொல்லிட்டா அது தாழ்மை. இப்ப திராவிட முன்னேற்ற கழகம்ன்றதுனால திராவிட கழகம் அது பார்ப்பனிய கழகம் இல்லையா? அது உங்க கருத்து, அதனால பேர் இருக்கு, அந்த வார்த்தையை பயன்படுத்திட்டு அது உங்க இன்டர்பிரேஷன் பணிவுடன் டாக்டர். கேட்டுக்கொள்கிறேன்னா பணிவாவா கேக்குறாங்க. சொல்றது பணிவா. நீங்க ஒரு விஷயத்தை எப்படி வேணா இன்டர்பிரேட் பண்ணலாம். சோ அந்த லிட்ரல் சென்ஸ் ஒண்ணு இருக்கு, அதுல இருக்கிற உள்ள அர்த்தம்னு ஒண்ணு இருக்கு. உள்ள அர்த்தம் வந்து குசும்பு தான், உன்னை குறை சொல்றேன் பாருன்றது தான். பட் இதை பத்தி ஔவையாரே என்ன சொல்லியிருக்காங்க, சித்திரமும் கைப்பழக்கம், செந்தமிழும் நாப்பழக்கம் இல்லையா? கையில ஒரு தொழில் இருந்தா அதுவும் மனப்பழக்கம், நீங்க நட சொல்ற கூட இல்ல பழக்கம். நீங்க சொல்ற நான் ஒத்துக்கிறேன். ஆ. ஒருத்தர் குறையா சொல்லிட்டாரு, ஆ. சரிங்களா? அதுக்கு அமைச்சர் என்ன குறை சொல்றதுக்கு உங்களுக்கு அதிகாரம் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்கலாம். யாருக்காகவும் என்னை மாற்றிக் கொள்ள முடியாது, நான் இப்படிதான் இருப்பேன், நான் இப்படிதான் பேசுவேன் அப்படின்னு சொல்றது அது அன்பின் மொழியா, அது அமைதியின் மொழியா, அது இரக்கத்தின் மொழியா? இல்ல இல்ல, இல்ல இன்னொன்னு ஐ எம் a born கிறிஸ்டியன் அப்படின்னு சொல்ல வேண்டிய அவசியம் என்ன இருக்கு? அவரு நிறைய கிறிஸ்டியனுக்கும் அவர் பேசுற தமிழுக்கு என்ன சம்பந்தம் சம்பந்தம் இருக்கு? இல்ல, சம்பந்தம் இல்ல. கரெக்ட். அவர் எப்படி டிஃபெண்ட் பண்றதுன்னு தெரியாம எக்ஸ்டம்போல ஃபர்ஸ்ட் வந்து நான் பாஸ்கெட் பால் ஆடுவேன் அப்படின்னாரு. அஃபென்ஸ் ஆடுவேன், அதுவும் இரலவென்ட். அப்புறம் நான் கிறிஸ்டியனா இல்லையா, அதுவும் இரலவென்ட். நான் ஒரு கல்வியாளர் வேற சொல்றாரு. கல்வியாளர் 30 வருஷம், அதுவும் இரலவென்ட். கரெக்ட். அப்புறம் நீ ஒண்ணு எனக்கு சொல்ல வேணாம், எனக்கு தெரியும்ன்றதும் இரலவென்ட். கடைசியில ஒன்னு சொன்னாரு பாருங்க, என் வேலையை வச்சு ஜட்ஜ் பண்ணுங்க, நான் பேசுற லாங்குவேஜ் வச்சு ஜட்ஜ் பண்ணாதீங்க, எனக்கு என்ன ஒருத்தோ அதான் பேச முடியும். அது மட்டும்தான் ரெலவென்ட். அப்போ ஒரு எக்ஸ்டெம்போரா பேசுறாரு, ப்ரிப்பரேஷன் இல்லாம பேசுறாரு. எதிராளி ப்ரிப்பேர் பண்ணிட்டு வந்து பேசுறாரு. அவர் கரெக்டா எதுகே மோனெல்லாம் செட் பண்ணிட்டு கரெக்டா வந்து பேசுறாரு. இவர் எக்ஸ்டெம்போரா பேசும்போது எப்படி பேசணும், எப்படி டீல் பண்ணணும்னு தெரியாம ஃபர்ஸ்ட் இமோஷனலா ஏதோ சொல்லிட்டாரு. அப்ப நீங்க அதை ஒத்துக்கணும்ல. அப்புறம் யோசிச்சுட்டு கடைசியில தான் இல்ல என்னை வேலையை வச்சு முடிவு பண்ணுங்கன்னு சொல்லிட்டாரு. அது மட்டும் தான் ஒரிஜினலா பேசியிருக்க வேண்டிய வாக்கியம். மீதி எல்லாம் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தான் பேசிட்டாரு. எக்ஸ்ட்ரா இல்ல, இப்ப நீங்க தேவையற்றது பேசியிருக்காரு. தேவையற்றது பேசியிருக்காரு. அக்ரீட். பட் ஃபர்ஸ்ட் டைமர்ஸ் we expect them to make mistakes. அவங்க மிஸ்டேக் பண்ணது நமக்கு ஆச்சரியமே இல்லை. அப்படிதானே இருக்கும். இல்ல அதை எல்லாருமே சொல்றாங்க. இப்ப சபாநாயகர் என்ன சொல்றாரு, அவர் சொன்னது ஒரு லைட்டர் வெயின்ல எடுத்துக்கங்க, அது இவ்வளவு ஆவேசப்பட வேண்டிய அவசியம் இல்லை தானே சொல்றாரு. ஆமா, எல்லாருமே அது அவங்கள ரொம்ப பின் பண்ணி திரும்ப திரும்ப அவங்களை குறை சொல்லும் போது அவங்க எல்லாம் அவங்க தாங்க ஆட்சியில இருக்காங்க. நீங்க ஆட்சியில இருக்கவங்கள குறை சொன்னதே இல்லையா? ஆட்சியில இருக்கிறவங்களை எதுக்கு குறை சொல்லுவோம்? நீங்க ப்ராஜெக்ட் தமிழை சரியில்லை, தவறாக படிக்கிறார் ஸ்டாலின், உதயநிதி ஸ்டாலின் தத்தி தத்தி பேசுகிறார். எத்தனை முறை எத்தனை வீடியோக்கள் நான் சொன்னதில்ல. நீங்க பேசுறீங்க. தத்தி தத்தி பேசுறாங்கன்னு சொன்னது இல்ல, நான் பேசுனது இல்ல சார். மாங்கா மாங்கான்னு சொல்றாருன்னு பேசியிருக்கேனே தவிர அப்ப அவங்க மொழிநடை கிண்டல் பண்றது ஒரே விஷயத்த அது குறை சொல்றது இல்லையா? அவருக்கே அந்த குறை என்றால் கூட நீங்க அதை ரகசியமா தானே சொல்ல வேண்டும். இல்ல இல்ல இல்ல, ஏன் அவர் குறையை நீங்கள் ஏன் சுட்டி காட்டுறீங்க? அவருக்கு எப்ப சொன்னோம், அவர் 70 வயசு இருக்கும்போது நான் 40 வயசு பாரம்பரியம் 30 வருஷம் கல்வி துறையில் இருக்கிறார் ஒருத்தர். அவர் இங்கிலீஷ்ல பேசுற ஃபீல்ட்ல இருக்கிறாரு. அவர் காலேஜ்ல இங்கிலீஷ் தான் பேசிருப்பாங்க போல இருக்கு. தமிழ்நாட்டுல இருக்காரு, தமிழ்நாடு சட்டமன்றம். இப்ப நீங்க சொல்றீங்க, முன்ன நீங்க என்ன சொன்னீங்க, உருதுல கூட பேசலாம் சொன்னீங்க, இப்ப தமிழ்நாடு சட்டமன்றம்னு சொல்றீங்க. இல்ல அவரு அந்த ரைட் எப்படி எடுத்துக்குவாருன்னு கேக்குறேன். அவருக்கு அந்த சுதந்திரம் இருக்கு. ஆமா நான் இப்படிதான் பேசுவேன்னு சொல்றது எப்படி சரியா இருக்கும்? சரி, அவரோட சுயமரியாதை கேட்கும் போது அவர் அவருக்கான எழுச்சியோட பேசுறாரு. அதை நீங்க கேட்க முடியாது. அவர் எதுக்கு நீங்க என்ன சொல்றாரு, நீங்க பெண்களை வைத்து கொச்சப்படுத்தினீங்க, நீங்க உடல் மொழியை வச்சு கொச்சப்படுத்தினீங்க, இப்போ மொழிக்கு வந்துட்டீங்களான்னு கேக்குறாரு. சம்பந்தமே இல்ல. கேட்ட கேள்வி என்ன, அவர் சொன்ன பதில் என்ன? ஆமா, நிறைய விஷயங்கள் அவர் பேசுறது சம்பந்தம் இல்லை.
அவர் யோசிச்சு கொஞ்சம் கொஞ்சமா யோசிச்சு என்ன பதில் சொல்லணும்னு இல்ல, கண்டுபிடிக்கிறதுக்கு இப்ப 4 அந்த பாயிண்ட் தவறை தப்பா நீங்க சுட்டி காட்டணும்ல. 4 பாயிண்ட் தப்பா சொல்லிட்டாரு. ஆ. ஆனா சுட்டி காட்டுற விதம் எப்படி இருக்கணும்? ஃப்ரெண்ட்லியா என்கரேஜிங்கா இருக்கணும். ஏன்னா எப்படியா இருந்தாலும் எதிர்க்கட்சியா இருந்தாலும் இந்த கட்சியா இருந்தாலும் எல்லாரும் நம்ம ஆட்கள். ஏங்க, அவர் ஒரு பொறுப்பு மிக்க அமைச்சர். அவர் அப்படி பேச முடியாது. புரியுதுங்களா? அவர் எல்லாருக்குமான அமைச்சர். அவர் தன்மையா எப்படி பேசணுமோ அப்படிதான் பேசணும். கேள்வி 1000 கேட்பாங்க. ஆளுங்கட்சி எல்லார்கிட்டையும் நீங்க அப்படிதானே கேட்டிருக்கீங்க, நம்ம அப்படிதானே கேட்டிருக்கோம். அவருக்கு பொறுப்பு இருக்குல்ல, அவர் அமைச்சர்ல, அப்படிதானே பதில் சொல்லணும். ஆமா. நான் எப்படி வேணா பேசுவேன், உங்களுக்காக என்ன மாத்திக்க முடியாதுன்னு சொல்றது இல்ல, இல்ல, அது இல்ல, அரகன்ஸ் இல்ல. இல்லையா அது? அவர் சொன்ன தோரணை வேணா தவறா இருக்கலாம். எனக்கு எப்படி வருதோ அப்படிதாங்க பேசுவேன். என் ஸ்டைல உங்களுக்காக மாத்திக்க முடியாதுன்னு சொல்றது அவரோட சுயமரியாதை. அப்படி பேசுறதுக்கு அவருக்கு உரிமை இருக்கு. நீங்க திரும்ப திரும்ப குறை சொல்லுவீங்க. சரிங்க சரிங்க சாமி நீங்க சொன்னா நான் கேட்டுக்கிறேன்னு சொல்ற சாமி இடத்துல எல்லாம் யாரும் சொல்ல- இல்லையே. அதனால அவரோட இப்ப யாருங்க சுயமரியாதைக்கு சாமின்னு சொல்றாங்க? சுயமரியாதைக்கு அவர் தற்காத்துக்கிறது கரெக்ட். பட் அதுக்கு முன்னாடி ஒரு 4-5 விஷயம் யோசிச்சு ஒரு பாயிண்ட் சரிப்பட்டு வரலன்னு கடைசியில தான் அந்த மெயின் பாயிண்ட்டுக்கே வராரு. அந்த திங்கிங் ஸ்பேஸ் அவருக்கு வேகமா யோசிக்கிறதுக்கான அந்த தன்மை அவருக்கு இல்லை. அதெல்லாம் நம்ம அப்சர்வ் பண்றோம். பட் எந்த மனப்பான்மையில் அப்சர்வ் பண்றோம், தட் இஸ் சம் டிஃபிகல்ட்டி வி ஹேவ் டு எனேபிள் பீப்புள்ன்ற லெவலில் தான் நம்ம அப்சர்வ் பண்ணணுமே தவிர, ஏன்னா இவங்க எல்லாரும் நியூ கமர்ஸ். நீங்க சொன்ன மாதிரி மிஸ்டர் மு க ஸ்டாலின் வந்து எத்தனையோ நாங்க பாரம்பரியமா நாங்க அரசுலயே இருந்திருக்கிறோம், எங்களுக்கு குழந்தையிலேயே எங்களுக்கு அரசாட்சி செய்ய தெரியும்னு சொன்னவங்க, அந்த பரம்பரையில இருந்து வர திராவிட இயக்கத்துல இருந்து வந்தவங்க, அப்படிலாம் சொன்னீச்சு புரட்சி எல்லாம் சொன்னவங்களுக்கு நம்ம அவங்களதான் வீழ்த்திருக்காங்க. அவங்களுக்கு ரூல்ஸ் வேற. இவங்க நியூ அவங்களுக்கு- கமர்ஸ், இவங்க கிரீன் ஆன், இவங்களுக்கு தெரியாதுன்னு நமக்கு தெரியும். அதனால we give them that space. நியூ கமர்ஸ்ன்றது எதுல? சார் அவங்க அவங்க ஒரு ஆட்சியில ஒரு தவறு செஞ்சுட்டாங்க, கவனக்குறைவு, நியூ கமர்ஸ். அதுவே நம்ம கண்டுக்கலன்றப்போ மேனரிசம்ல எப்படிங்க நியூ கமர்னு சொல்வீங்க? மேனரிசம்ல நம்ம ஒண்ணுமே சொல்ல முடியாது சார். அவங்க ஒரிஜினாலிட்டியை நம்ம மாத்த முடியாது. நமக்கு என்ன வேணும், எங்களுக்கு நல்ல ஆட்சி பண்றீங்களா இதுல இல்லையா? இன்னொரு விஷயம் என்னன்னா, இது உள்ளார்ந்த ஒரு விஷயம். ஏன் மரிய வில்சன் இப்படி பேசியது இவ்வளவு சர்ச்சை ஆகியிருக்குன்னா, அவரு குடும்ப பிரச்சனையில வைரலாக ஒரு வீடியோ இருக்கு. அதை நீங்க பார்த்திருப்பீங்க. அதுல உருட்டுக்கட்டையெல்லாம் எடுத்துட்டு போறாரு, பெண்களை அடிக்கிறாரு, அவங்க அண்ணன் மனைவியோ தம்பி மனைவியோ தெரியல, சகோதரரோட மனைவி, அதெல்லாம் நடக்கிறாரு. அப்ப அந்த ஆட்டிடியூட அவர் வெளிப்படுத்துறாரு, அவர் மாறவே இல்லை அப்படின்னு கூட சமூக வலைதளங்கள்ல பேசுறாங்க. அதை எப்படி பாக்குறீங்க? பர்சனலா நம்ம யாரை பத்தியும் பேசுறதே கிடையாது. ம். அவர் என்கிட்ட கிளைண்ட் கிடையாது. நம்ம இப்போ உட்காந்து ஃப்ரீ அட்வைஸ்லாம் யாருக்கும் கொடுத்து பழக்கம் இல்லை. பட் பொதுவா நீங்க யாருக்காவது மேனரிசம் வச்சு பல பேரை கணிச்சிருக்கீங்க. பட் இப்போ பொதுவா யாருக்காவது இந்த மாதிரி ரேஜ் இருக்கு, அவங்களால அவங்களோட இமோஷன்ஸை கண்ட்ரோல் பண்ண முடியல, முன்கோபியா இருக்கிறாங்கன்னா, நீங்க பாக்குறீங்கல்ல, கிறிஸ்டியனா இருந்தாலும், அன்பின் மொழி பயின்றவரா இருந்தாலும், இரக்கத்தை பயின்றவராக இருந்தாலும், உள்ளேந்து வர சுபாவம்ன்றது ஒண்ணு இருக்கு. அது யாரா இருந்தாலும் அது அவங்கள டிஸ்டர்ப் பண்ணுது. வெறும் ரிலீஜனால அதை தீர்வு காண முடியல, சிகிச்சையா அதை மாற மாட்டேங்குது. அப்போ ஆக்டிவா அவங்க மைண்ட்ல அவங்க இன்னும் கொஞ்சம் வேலை செய்து, நமக்கே அவங்கள கோவம் வருது, நம்ம இன்னும் கொஞ்சம் கண்டெய்ன்டா இருக்கணும், சமாதானமா இருக்கணும், எல்லாத்துக்கும் ரியாக்ட் பண்ணக்கூடாது, செலக்டிவா மட்டும் ரியாக்ட் பண்ணா போதும். ஸோ கோவப்படாம இருக்கிறதுன்றதே ஒரு ஸ்கில். எவ்ரி பொலிட்டிஷியன், எல்லாரும் பொது வாழ்க்கையில் இருக்கிற மட்டும் இல்லை, அக வாழ்க்கையில் இருக்கிற எல்லாரும் கற்றுக்க வேண்டிய ஒரு முக்கியமான ஸ்கில் அது. சில பேருக்கு அந்த ஸ்கில்ஸ் இயல்பாகவே அவங்க வாழ்க்கை சூழலில் கற்றுக்கிறதுக்கான வாய்ப்புகள் அமையும், சில பேருக்கு அமையாது. அதனால் அமையலைன்றதுனால வாழ்க்கை ஃபுல்லாக நான் கற்றுக்கவே மாட்டேன், நான் அப்படி தான் முன்கோபியாக இருப்பேன்னு சொல்கிறதுக்கு யாருக்கும் உரிமை இல்லை. இல்லை, நான் கொஞ்சம் கோபமாக தான் இருக்கேன், அதை நான் சரி பண்ணிக்கணும். நீங்கள் சொன்ன மாதிரி பொது வாழ்வில் ஒரு மினிஸ்டராக இருக்கும்போது இத்தனை நபர்களுக்கு, அதுவும் பணத்தை ஹேண்டில் பண்ணுற இடத்துல ஒரு மினிஸ்டர் வந்து ரொம்ப சமாதானமாக, காமாக, ஜென்டிலாக தான் ஹேண்டில் பண்ணணும். இதுக்கு முன்னாடி மிஸ்டர் பிடிஆர் பழனிவேல் தியாகராஜனும் திடீர்னு ட்வீட் போட்டு விட்டுருவாரு. கேட்டால் எனக்கு போர் அடிச்சா ட்வீட் போடுவேன்னு சொல்லுவார். அந்த மாதிரி அந்த துறையில் இருக்கிறவங்க அவங்க அவங்க துறையில் இருக்கிற ஏதோ ஒரு ஸ்ட்ரெஸ்ஸு காரணமாக அவங்க கோவப்படுறாங்களா என்னவோ தெரியல. பட் ஸ்டில் யாராக இருந்தாலும், அது பிடிஆராக இருந்தாலும் சரி, இவராக இருந்தாலும் சரி, கொஞ்சம் நிதானமாக இருந்தால் தான் எங்களுக்கு நல்லது. அவர் சொல்ற இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, இது ஆக்சுவலாக வந்து கான்ட்ரவர்சி அதுதான். நீங்கள் அன்பின் மொழியை பேசுங்க, அமைதி மொழியை பேசுங்க, எந்த மொழி வேணால் பேசுங்க. அந்த மொழி வந்து பைபிள் சொல்கிற மொழி, அது எவ்வளோ தமிழ் படித்தாலும் புரியாது அப்படின்றார். அப்ப பைபிளுக்கும் தமிழுக்கும் வேறுபாடு இருக்கு, தமிழ் வேற பைபிள் வேற. அவர் வந்து வேணும்னே யோசிச்சு பிளான் பண்ணி தமிழை ஹியூமிலியேட் பண்ணணும்னு பேசின பேச்சு மாதிரி எனக்கு தெரியல. அவரு உரைக்கு நீங்க பொழிப்புரை எழுதுறீங்க. இல்ல, ஐ கேன் see that. இல்ல என்ன பேசுறதுன்னு தெரியல, நம்மள அசிங்கப்படுத்திட்டாங்க, நம்ம என் தன்மானத்தை. அமைச்சரே இந்த விளக்கத்தை சொல்ல அவருக்கே தெரிஞ்சிருக்கா சார், இது என்னோட ஏரியால எனக்கு தானே இதோட விளக்கம். ஸோ அவர் எதோ ட்ரை பண்ணி எதையோ டிஃபென்ஸ்க்கு எடுத்து பார்த்து கடைசியில் சரி என் வேலையை வச்சு ஜட்ஜ் பண்ணுங்கன்னு கடைசியில தான் அவருக்கு அதை சொல்லட்டும். ஃபர்ஸ்டே அதை தான் அவர் சொல்லியிருக்கணும். ஏன் இன்னொரு விஷயம் என்னன்னா, அவரு பட்ஜெட் படிக்க வரும்போதே ஜெபமாலை கொண்டு வராரு, அது கூட அவர் நம்பிக்கை அப்படின்னு சிலர் சொல்றாங்க. அப்புறம் சிலுவை போட்டுட்டு படிக்க தொடங்குகிறார். இப்போ இந்த செய்கையெல்லாம் சேர்த்து நான் ஒரு பார்ன் கிறிஸ்டியன் அப்படிங்கிறாரு. இதெல்லாம் எதுக்கு? எதுக்கு அவர் செய்கைக்கும் இந்த சம்பவத்துக்கு தொடர்பு இருக்கா? தொடர்பு இல்ல. பட் இந்த ஆட்டிடியூட் வந்து நம்ம யாருமே ஒத்துக்கல. நீங்க பார்ன் கிறிஸ்டியனா இருங்க, பார்ன் அகைன் கிறிஸ்டியனா இருங்க, எல்லாம் எங்களுக்கு ஒருத்தர் பார்ன் கிறிஸ்டியனா இருக்க முடியுமா?
என்ன இதுல பெரிய ஜோக்குனா சார், பிரசவ ஆஸ்பத்திரியில குழந்தைக்கு பேர் எழுதும்போது பேரை வச்சிருக்க மாட்டாங்கல்ல, ஆமா. பிறந்த குழந்தைக்கு எல்லாருக்கும் ஃபர்ஸ்ட் பேர் அவங்க அம்மா பேர் தான் வைப்பாங்க. பேபி ஆஃப் சோன் சோன் போட்டு அப்படிதான் எல்லா இது பிரைம் சீஃப் மினிஸ்டர் கூட பேபி ஆஃப் ஷோபான்னு போட்டிருப்பாங்க. விஜய்லாம் அவருக்கு பேர் வச்சிருக்க மாட்டாங்கல்ல. அப்ப எல்லா குழந்தையும் பிறக்கும் போது அம்மா பேர்ல தான் அழைக்கப்படுதே தவிர வேற எந்த அடையாளமும் அது கிடையாது. அது பாலினம், அதோட வெயிட், அதோட அம்மாவோட பேரு, அது மட்டும் தான் அதோட அடையாளம்ன்றதுனால நோபடி இஸ் பார்ன் எனிதிங், எவ்ரிபடி இஸ் பார்ன் ஜஸ்ட் பேபி. பட் இந்த மாதிரி ரிலீஜியஸா ஓவர் ரிலீஜியஸா இருக்கிறவங்க இந்த மாதிரிலாம் ஓவரா அதுல இல்ல இன்னொன்னு இது மூழ்கி கிறிஸ்தவர்களுக்கான நெருக்கடி ஏற்படுத்துது இல்ல. இன்னொரு விஷயம் இதை நான் கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணணும். ஜெபமாலைன்றது வந்து சரஸ்வதி கையிலே இருக்கும். சரஸ்வதி கையில வீணை இல்லாத சிலுவை இருக்குமா? சிலுவை இருக்காது, ஜெபமாலை இருக்கும். இல்ல இது ஜெபமாலைன்றது புத்தர் நீங்க பௌத்தர்களுக்கு அதுக்கு ஒரு இருக்கு, விளக்கம் சொல்றீங்க டாக்டர். சமணர்களுக்கு இருக்கு, முஸ்லிம்ஸுக்கு இருக்கு. டாக்டர் கிறிஸ்தவர்கள் பயன்படுத்துற ஜெபமாலையில சிலுவை இருக்கு, இயேசு ஓகே இருக்காரு. இருக்கட்டும். இருக்கட்டும், அது ஓகே. ஆ, பட் அது அனைவருக்குமானதா? அமைச்சர் ஜெபமாலைன்றது அனைவருக்குமானது. யாருக்கெல்லாம் டென்ஷன் ஜாஸ்தி ஆதோ நாங்களே சஜஸ்ட் பண்றோம், மணி கொஞ்சம் உருட்டுங்கன்னு சொல்றோம். இட்ஸ் பார்ட் ஆஃப் மணி காமிங் உருட்டுறது டவுன். வேற, சிலுவை வச்சிருக்கிறது வேறங்க. சார் அவருக்கு அது தேவைப்படுது, அதுல மத அடையாளம் அந்த இருக்குல்ல. ஊன்றுகோல் அவருக்கு தேவைப்படுது. அவருக்கு அவ்வளவு பதட்டமா இருக்கு. தனிப்பட்ட முறையில் நீங்க ஜெபமாலை வச்சுக்கீங்க, ஓம் நமச்சிவாய் சொல்லுங்க, சமஸ்கிருத மந்திரம் சொல்லுங்க, அது பிரச்சனை இல்ல. சபையில ஏன் செய்றீங்கன்னு தானே ஸோ கேக்குறேன். அவர் அவரோட ஐடென்டிட்டியை ப்ரௌடா டிஸ்ப்ளே பண்றது எல்லாருக்கும் பிடிக்கல. இந்த ஃபீட்பேக்கை நம்ம எல்லாரும் சொல்றோம். அவர் அதை எப்படி யூஸ் பண்ணி அதுலேருந்து எப்படி மீண்டு வராருன்றதை பார்ப்போம். அவர் திரும்ப திரும்ப நான் இப்படிதாங்க இருப்பேன், இதாங்க என் ஸ்டைல்னு சொன்னா அதுக்கு உண்டான தீர்வு அவங்க கேபினெட்ல அவங்க சீஃப் மினிஸ்டர் தான் எடுக்கணும். பட் பப்ளிக் அவங்களோட ஒப்பீனியன்ஸை ஸ்ட்ராங்கா சொல்லிட்டாங்க. நம்ம அவங்களுக்கு ஒரு பெனிஃபிட் ஆஃப் டவுட் கொடுக்குறோம். சரி நீங்க பதட்டத்துல இருக்கிறீங்க, உங்களுக்கு தேவைப்படுது, அது சொன்னாதான் உங்களுக்கு இப்போ ஃபர்ஸ்ட் பட்ஜெட் படிக்கிறீங்க, அதனால உங்களுக்கு கஷ்டமா இருக்கு போல இருக்கு. சரி பண்ணுங்க, பட்ஜெட் ஒழுங்கா பண்ணுங்க, ஆளுமையை ஒழுங்கா செய்யுங்க, உங்க துறை என்னவோ அதுல சிறப்பா செய்யுங்க. நீங்க எத்தனை சிலுவை வேணா போட்டுக்கோங்க, அதை பத்தி எங்களுக்கு இல்ல. நீங்க ஆளுமை செய்யும்போது ஒழுங்கா செய்யுங்க இல்ல, அவரு அப்படின்றத நம்ம யோசிக்கணும். 4786 அப்படின்னு சொல்றாரு. இப்ப அது தவறு. இப்ப அது கிண்டல் பண்றவங்க இருக்கனால சபையில யாரும் அதை கிண்டல் பண்ணல, சட்டமன்றத்துல அதை சொல்லிலாம் யாரும் கிண்டல் பண்ணல. அதை சரி பண்ணிக்கிங்க, போய் சரியா சொல்லுங்க அப்படின்னு தான் உங்களுக்கு சொல்றோம். நம்ம டிஸ்கஸ் பண்ண மாதிரி சார், இங்கிலீஷ் மீடியம்ல படிக்கிற சில்ட்ரனுக்கு அடல்ட் லைஃப்ல கூட நம்பர்ஸ் அழகா தமிழ்ல சொல்ல வரமாட்டேங்குது. டாக்டர், நிறைய நீங்க தமிழ் சில்ட்ரன்ஸை பத்தி வார்த்தைகள் பேசுறீங்க. சில்ட்ரனுக்கு பிரச்சனை இருக்கு, ஸ்கூல்ல படிக்கிற இல்ல சில்ட்ரனுக்கு சார். பிரச்சனை அவரும் இருக்கு. ஒரு காலத்துல சைல்டா இருந்திருப்பாரு. இல்ல, அவர் அந்த கல்வியாளர். நான் காலேஜ் நடத்துற 30 வருஷமான்றாருல, அப்ப அவருக்கே அந்த சார் இதுல பேசுறாரு. ஒருத்தர் என்ன மொழியில அன்றாடம் பேசுறாங்களோ அந்த மொழியில அவங்க தேர்ச்சி பெற்றிருப்பாங்க. அவங்க பேசாத ஒரு மொழி தாய்மொழியா கூட இருக்கட்டும், தாய்மொழியில சில வார்த்தைகள் நம்ம பேசலன்னா அது வராது. திடீர்னு ஒரு நாள் வராதுன்ற ஒத்துக்கணும்ல ஒருத்தர். திடீர்னு ஒரு நாள் இல்ல, வராதுன்னா ஒத்துக்காம இருக்கிறது என்னங்க பண்பு? ஒரு தவறு செய்துட்டீங்க, தவறுதான் ஒத்துக்கிறதுல என்ன இருக்கு? ஏன் அந்த கர்வம்னு கேக்குறேன். அது சரி, கரெக்ட் தான் நீங்க ஆ. கேக்குறது. அவர் தான் அதுக்கு பதில் சொல்லணும், நான் அவருக்கு சார்பா பதில் சொல்ல முடியாது. பட் ஒரு இவ்வளவு பேசுனீங்க அவர் சார்பா. ஐ டோன்ட் நோ ஹிம் பர்சனலி சார். ஒரு இது நடக்கும்போது இது எதனால நடந்ததுன்னு என்னோட அனுமானத்தை சொல்றேன். பட் நீங்க வந்து உடனே தமிழ் அவர் பகைச்சிட்டாரு, தமிழ் அவர் அவமானப்படுத்திட்டாருன்னு சொல்றது அதை நான் ஒத்துக்கல. தமிழ் யாராலையும் அவமானம்லாம் படாது. ஒரே ஒரு மினிஸ்டர் வந்து எனக்கு தெரியாதுங்கன்னு சொல்றதுனால தமிழ் அப்படியே தலை குனிஞ்சிருமா? தமிழுக்கு எதிராக அவர் பேசிட்டாருன்ற பிரச்சனை இல்ல. கிறிஸ்தவத்துக்கும் தமிழுக்கும் வேறு வேறு, அவர் தமிழ் வேறு கிறிஸ்தவ வேறு, அதெல்லாம் உங்களுக்கு புரியாது அப்படின்னு சொல்றது இருக்குல்ல. அவரே சொதப்பிட்டாரு. நீங்க ஏன் சார் மேலும் தோண்டி எடுக்கிறீங்க? அவரே அதை கரெக்ட் பண்ணிட்டு வரட்டும், அதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுப்போம். நீங்க இடித்து உரைக்கிறோம் நீங்க சொல்லிருக்கீங்களா? இது நீங்க உரைச்சிட்டீங்களே, பயங்கரமா அடிச்சு உரைச்சிட்டீங்க. என்ன அதுல திருத்தம் வருதுன்னு பார்ப்போம். நான் என்ன யோசிக்கிறேன்னா சார், ஆல்ரெடி பழக்கமானவங்களை நம்ம பயங்கரமா கூட இடிக்கலாம். ஏன்னா நம்ம என்ன எக்ஸ்பெக்டேஷன் வச்சிருக்கோம், நீ போய் இந்த தப்பு பண்ணலாமா, நீ எவ்வளவு நல்லா தெரியும், என்ன எப்படி பண்ற அப்படின்னு நம்ம கேட்கலாம். தெரியவே தெரியாதவங்க கிட்ட சரி சரி அடுத்த தடவை ஒழுங்கா பண்ணுன்னு தான் சொல்ல முடியும். இல்ல, ஆனா ரெண்டு பேருக்கு வேற வேற அளவுகோல்ன்றது கொஞ்சம் அநீதி தான். பட் அப்படிதான் இருக்கு யதார்த்தம். அதாவது அவருடைய தனிப்பட்ட நம்பிக்கை. இப்ப பிடிஆர் கூட கலரா கயிறு கட்டியிருப்பாரு, பொட்டு வச்சிருப்பாரு, தனிப்பட்ட முறையில நம்பிக்கை இருக்கு. அவர் ஜெபமாலை போட்டிருக்க பத்தி யாரும் கேள்வி எழுப்ப போறது இல்ல, அது அவர் விருப்பம். ஆனா ஒரு பொதுத்தன்மைக்கு நம்ம தமிழ் சமூகத்தை கொண்டு வரணும்ன்ற முயற்சி உலகால நடந்திருக்குல்ல. தமிழ் தான் நமக்கு அடையாளம், ஆமா, திருக்குறள் தான் அடையாளம், அதுதான் உலக பொதுமுறை நூல், திருவள்ளுவர் நாளை கொண்டாடுவோம், பொங்கலை பொது பண்டிகையா கொண்டாடுவோம் அப்படின்ற ஒரு அடையாளத்துல இருந்து கொஞ்சம் விலகி எடுத்துட்டு போறாங்களோன்ற ஒரு அச்சம் வருது. அதான் இவ்வளவு பேர் இவ்வளவு சொல்லிட்டாங்க சார். ஸ்ட்ராங்கா நிறைய பேர் இதை பத்தி கண்டம் பண்ணியிருக்காங்கன்றதுனால கண்டிப்பா இதுல மாற்றங்கள் வரும் தான் நம்ம எதிர்பார்க்கிறோம். பட் ஜென்ரலி இந்த சட்டமன்றம் நடக்கிற விதத்துல தொடர்ந்து ஒருத்தர் ஹெக்கிள் பண்றது, கான்டிசென்ட் பண்றது, ரேஜ் பேட் பண்றது, ஒரு சீனியர் ஸ்டூடெண்ட் ஜூனியர் ஸ்டூடெண்ட் ரேக் பண்ற மாதிரியே நடந்துக்கிறது, இந்த ஆண்களுக்குள்ள அப்படியே டாக்ஸிசிட்டி இருக்கிறது பார்க்க சகிக்கல. இல்ல, பெண்களும் இருக்காங்க அங்க. பெண்களும் அதே மாதிரி இருக்கிறாங்க. அதே மாதிரி பேட்டி ஏற்கனவே சட்டமன்றத்துல இதெல்லாம் நடந்திருக்கு டாக்டர்.
அது அந்த காலத்துல நம்ம அதெல்லாம் பார்த்துட்டு இல்ல சார். அதனால என்ன நடந்தது அடுத்த நாள் நியூஸ்ல படிச்சு அது நீங்க சொல்றீங்க நேத்து போன வருஷன்ல பார்க்கலாம். திமுக ஒரு பாரம்பரியமான கட்சி. இப்ப 67 திமுக ஆட்சிக்கு வந்த போதும் இதை அவங்க ஃபேஸ் பண்ணிருப்பாங்கல்ல. ஸோ இப்போ இருக்கிற சூழ்நிலையில ஏஐ எல்லாம் வந்துட்ட பிறகு 2026ல பட்ஜெட்டை வந்து படிச்சு காட்டணும் கூட அவசியம் இல்லை சார். ஒரு பவர் பாயிண்ட் Digital போட்டு budget இருக்கு. டிஜிட்டலா பண்ணுங்க. எதுக்கு நீங்க அந்த 100 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த சிஸ்டம்ஸ் எல்லாம் இன்னும் ஏன் பிடிச்சிட்டு அதே மாதிரி பண்ணுவேன்னு உங்களுக்கு படிக்க தெரியலன்றதுக்காக படிக்க நீங்க தப்பு தப்பா படிக்கிறதுக்கு ஏஐ படிக்க சொல்லலாம் சார். சரியா படிக்கணும். அது எல்லா மொழியிலும் படிச்சிரும். அது கூட படிக்க தெரியாத எப்படிங்க அமைச்சரா இருப்பாரு? வேலை செய்ய தெரிஞ்சாதான் சார் அமைச்சர். படிக்க தெரிஞ்ச அமைச்சர்லாம் கிடையாது. படிக்க தெரிஞ்சா வேலை செய்ய முடியும். அப்படியெல்லாம் இல்லை சார். நீங்க மென்னை எவாலுவேட் பண்ணும்போது அவங்க லாங்குவேஜ் ஸ்கில்ஸ் வச்சு எவாலுவேட் பண்ணக்கூடாது. அது இன்னும் வித்தியாசமா நம்ம இன்னும் கொஞ்சம் ஹார்ட் சயின்டிஃபிக் ஃபேக்டர் சொல்லலாம். நான் ரொம்ப அழகா பேசுற ஆண்களை தான் நீங்க நம்பவே கூடாது. இந்த ஸ்வீட் டாக்கிங் மேல்னே ஒரு வேர்டு இருக்கு. அவங்கள நம்பவே கூடாது. பேசுறீங்க அதை பத்தி. பேச தெரியல, கொஞ்சம் சொதப்புறாங்க, கொஞ்சம் பேச எப்படி தன்னை டிஃபெண்ட் பண்ணிக்க கூட தெரியல அப்படிலாம் ஒரு ஆண் இருக்கிறாருன்னா அட்லீஸ்ட் தட் பர்சன் இஸ் ஜென்வின், ஆத்தென்டிக்கா இருக்கிறாங்க. அவர் பேசுன அரகன்ஸ் டாக்டர். அவர் அரகண்டா தான் சார் இருக்காரு. மைக்க தட்டி விடுறதுன்றது அன்பு மொழியா? அன்பு மொழி இல்ல. வில் கிவ் ஹிம் an opportunity. அவருக்கு அன்பு இல்ல, நமக்கு அன்பு இருக்குல்ல. ட்ரை பண்ணுவோம். இன்னொரு தடவை எப்படி பண்றாரு பார்ப்போம். நீங்க மென் எப்படி இருக்கிறீங்கன்னா, நீ உனக்கு செய்ய தெரியலன்னா அவ்வளவுதான், இன்னைக்கே நீ அழிஞ்சேன்னு சொல்றீங்க. அது யாரும் சொல்லல. we don't agree. அவர் செய்தது தவறுன்றது சுட்டி காட்டுற இடத்துல அவர் இருக்கும்ல. செய்த தவறு அடுத்த தடவை யாரையும் அழிக்க முடியாதுங்க. அவருக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுப்போம். அடுத்த தடவை அவர் சரி பண்ணிட்டாருன்னா அவ்வளவுதான், இந்த டாபிக் அதோட நிறுத்திட்டு நம்ம மூவ் ஆன் பண்ணணும். இதையே திரும்ப பேசிக்கிட்டு ஒரு அப்கமிங் பாலிட்டிஷியன்ஸை நம்ம டேமேஜ் பண்ணிட்டே இருக்குன்றது இந்த கண்ட்ரிக்கு நல்லது இல்லை. நம்ம நர்ச்சர் பண்ணி கொண்டு வரோம் நியூ டேலண்ட்டை. நர்ச்சர் பண்ணும்போது கொஞ்சம் அன்பாக தான் சொல்லி என்கரேஜ் பண்ணுமே தவிர அப்படியே புல்டோசர் வச்சு ஏற்றிட முடியாது. இல்ல நீங்க சொல்ற மூத்த அரசியல்வாதிகள் ஆமானா அப்படிதான் இருப்பேன்னு கூட யாரும் பேசுனது இல்லையா? இல்ல அவங்களுக்கு தான் பேச தெரியுமே, அவங்க தான் நல்லா ட்ரெயின் ஆயிருப்பாங்களே. அவங்க பேசுறதுதான் நீங்க பலமுறை பிழை சொல்லிருக்கீங்க. அதுதான் சார், அவங்களுக்கு பேச தெரிஞ்சு செயல்ல ஆனா காட்ட மாட்டாங்க. அழகா பேசுவாங்க, அழகா ஸ்கிரிப்ட் எழுதிடுவாங்க, அழகா டாக்குமெண்ட் கிரியேட் பண்ணுவாங்க, எல்லாரும் கையெழுத்து போட்டு பேப்பர்ல பிரிண்ட் பண்ணி ஃப்ரேம் பண்ணி வச்சிருவாங்க. ஆனா அது நடக்காது. அப்போ நீங்க கோர்வையா பேசுறீங்க, அழகான தமிழ்ல அலங்காரமா பேசுறீங்கன்றதுனால நடைமுறையில எல்லாம் நல்லா இருக்குன்னு அர்த்தம் இல்லைல்ல. எங்களுக்கு நடைமுறையில எப்படி இருக்கோ அதுதான் முக்கியம். நீங்க தப்பா கூட பேசிக்கோங்க, அதை பத்தி எங்களுக்கு இல்லை. உங்க பேச்சு வச்சு என்ன இன்னைக்கு பேசுறது நாளைக்கு மறந்துடுவோம். ஆனா செயல் தான் வாழ்க்கையில முக்கியன்றது தான் நம்ம ஞாபகம் வச்சுக்கணும்.